அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைஞ்சு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. 2 கட்சிகளும் பல தேர்தல் முன்னாடி சந்தித்தது, அதுக்கப்புறம் இருவேறு பாதையில சென்றாங்க. திருப்பி மீண்டும் 2026ல இந்த கூட்டணி கூடியிருக்கு. ஆளுங்கின்ற திமுக அரசா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், இந்த கூட்டணி மேல தொடர்ந்து விமர்சனத்தை வச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அவங்க பாஜக மற்ற மாநிலங்கள்ல இந்த மாநில கட்சிகள் எல்லாம் இப்படி எல்லாம் செஞ்சிருந்தாங்க, இந்த மாதிரி டாமினன்ஸ் பண்றாங்கன்ற அவங்களுடைய அலிகேஷன்ஸ் வச்சிட்டு இருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, எல்லா கட்சியுமே தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்பாங்க. இதையும் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கூட்டணி வச்சு தான் நாங்கள் போட்டியிட்டோம். அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் 1999 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்து தான் போட்டியிட்டு வெற்றி பெற்று மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. அந்த அமைச்சரவையில் திமுக இடம்பெற்றிருந்தது. திரு முரசொலி மோகன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு 2001 சட்டமன்ற பொது தேர்தல் வந்தது தமிழகத்தில். அப்பொழுது திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்டாங்க. ஆக கூட்டணி என்பது அந்தந்த சூழலுக்கு தகுந்தவாறு அமைப்பது, கொள்கை என்பது நிறையானது. இன்றைய தினம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதிலும் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியே பார்க்கப்படுகிறது. அதனால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். யதார்த்த உண்மை, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சதையுமே அவருக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தோல்வி அடைந்து விடும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களை திமுக தொடர்ந்து மறைக்கிறாங்க. அந்த திட்டங்களை தடுத்து நிறுத்துறாங்க நீங்க சொல்லியிருந்தீங்க. நிறைய உங்களுடைய பிரச்சார கூட்டங்களையுமே நீங்க அதை சொல்லியிருக்கீங்க. பாப்புலர் ஸ்கீம்ஸா இருக்கக்கூடிய தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், அம்மா மினி கிளினிக்ஸ் போன்ற திட்டங்கள் மீண்டும் நீங்க ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் கொண்டு வரப்படுமா? பொன்மனச்சம்மாள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, ஏழையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடைய நோக்கமே ஏழைகளுக்கு உண்டான திட்டங்களை கொடுத்து அதனால் ஏழைகள் நன்மை பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான லட்சியமாக இருக்குது எங்களுடைய கட்சி. அந்த அடிப்படையில், அந்த இருவரும் தலைவனுடைய அடிப்படையில் தான் மாண்பு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்தில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார்கள். அம்மா இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார்கள் ஏழைகளுக்காக. நீங்கள் குறிப்பிட்டதை போல திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், அது ஒரு அற்புதமான திட்டம். இதன் மூலமாக 2011 2023 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 12 லட்சம் பேர்களுக்கு பயனடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த திருமண உதவி திட்டத்தில் 25,000 50,000, தாலிக்கு தங்கம் இன்றைக்கு ஒரு சவரன் 76,000. ஆக ஏழை குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த திட்டத்தின் மூலமாக பல குடும்பத்தை அதிமுக ஆட்சியில் வாழ வைத்திருக்கின்றது. அதே போல அம்மா மினிக்கில்லை, இது ஒரு ஏழை மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கிளினிக் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழைகள் ஏதாவது நோயப்பட்டால் அந்த அருகில் இருக்கின்ற அம்மா மினிக்கிளினிக்கு சென்று சிகிச்சை பெறலாம். இந்த திட்டம் மிகப்பெரிய மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றது. இன்றைய ஆட்சியாளர்களுக்கு அது பொறுக்க முடியவில்லை. இன்றைக்கு அதிமுக அரசு கொண்டு வந்து அந்த கட்சிக்கு இந்த அம்மா மினிக்கிளினிக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. அதை தடுக்க வேண்டும், முடக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த திட்டத்தை இப்பொழுது ரத்து செஞ்சிருக்கின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொடரப்பட்ட திட்டங்கள், திமுக ஆட்சியால் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அதை தொடரும். தமிழக முதலமைச்சர் இப்போது மீண்டும் ஒரு வெளிநாடு பயணம் சென்றிருக்கிறாரு. தொடர்ந்து திமுக என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, இந்த மாதிரி வெளிநாடு பயணங்கள் மூலம் நிறைய முதலீடுகளை ஈர்க்கிறோம், இதனால மக்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படுது, அங்க இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பா 2021 கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நாங்கள் கையெழுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு வராங்க.
இந்த ஒப்பந்தங்கள் மூலியமா ஆன் கிரவுண்ட்ல இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நிஜமா அதிகரிச்சிருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே 4 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இப்பொழுது 5வது முறை என்று கருதுகிறேன். 5 முறை வெளிநாடு செல்கின்ற பொழுது தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக செல்வேன் என்ற அறிவிப்பு வெளியிட்டுத்தான் செல்கிறார். ஆனால் இந்த 5 முறை வெளிநாட்டு பயணத்தின் போது எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார்கள், அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்து விட்டதா? அதோடு ஏற்கனவே தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார்கள். அதோடு பல்வேறு காலகட்டத்தில் தொழில் செய்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தப்பட்டதாக செய்தி வெளியிடப்பட்டது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அந்த 52 மாத கால ஆட்சியில் எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன, எத்தனை தொழில்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன, அதனுடைய நிலவரம் என்ன, அதனால் எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, அதனால் எவ்வளவு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டு, அதற்கு வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று பல முறை நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தேன். இதுவரைக்கும் பதிலே இல்லை. வெறும் காகித அளவில் தான் இருக்குது, இன்னும் நடைமுறைக்கு வரல. இதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்ட பொழுது 2015ஆம் ஆண்டு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்தபோது உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க சென்னையில். 2,42,000 கோடி தொழில் முதல் ஈர்க்கப்பட்டது. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்து அதனால் தொழில்நுட்பம் பெருகி பொருளாதாரம் ஏற்றம் பெற்று பல இளைஞர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அதே வழியில் வந்த அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழில்கள்லாம் பல தொழில்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. அதனால் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குது. இன்றைக்கு ஒரு அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அந்த தொழில் வந்துவது கிடையாது. அதற்கு முதற்கட்ட பணிகள் செயல்படுத்த வேண்டும். அந்த முதற்கட்ட பணி செய்வதற்கே 2 வருட காலம் பிடித்துவிடும். அதற்கு பிறகு அவர்கள் அதற்கு முதலீடு செய்து அதுக்கு உண்டான தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு பிறகுதான் பயன்பாட்டுக்கு வரும். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனேயே தொழில் முதலீடு வந்ததாகவும் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைத்ததாகவும் ஒரு பொய்யான செய்தியை விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பதாக நாம் பார்க்கப்படுகிறது.